பத்தி பேச்சே வழக்கம் திருக்குறள் சொல்லுவாங்க. அது சொல்ல நம்ம விருப்பம் சொன்னா தமிழ்நாடு பேர் வந்து நினைக்காம நமக்கு எந்த விதமான பண ஒதுக்கீடு செய்யப்படல. குறிப்பாக நம்ம மெட்ரோவில் 2ஆம் திட்டத்திற்கு பண ஒதுக்கீடு செய்வாங்களா எதிர்பார்த்தோம், செய்யல. ஏன் சாஸ்திரி ஒத்தச்சங்கள் காட்டிட்டே இருக்காரு. நம்ம இளைஞர் அந்த ஒத்தச்சங்கள் 2 சங்கங்கள் ஆக்கிடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் பணம் ஒதுக்கல. இந்த 3ஆம் கட்ட மரியாதைக்குரிய பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டியிருக்காங்க. அந்த ஒரு பெரிய ஊராக வளர்ந்துகிட்டு இருக்கு. திருச்சி, மதுரை போன்ற நகரங்கள் பெரிய நகரங்களாக வளர்ந்துட்டு இருக்கு. அங்க போன மெட்ரோ திட்டம் வேண்டும்னு சொல்லி மாநில முதலமைச்சர் ஒரு ப்ரொபோசல் அனுப்புறாங்க. ப்ராஜெக்டை உருவாக்குவதற்கு அந்த கோயில் புனரமைப்புக்கு கொஞ்சம் பணத்தை ஒதுக்கிறாங்க. அந்த கோயில முக்கியமான வேலை என்ன, பிண்டம் கிடைக்கிறது. பிண்டம் செத்து போனவங்க நினைச்சு எனக்கு சந்தேகம் அங்க பிள்ளை கிடைக்க தெரியல. அது நிறைவா இருக்கு. பிள்ளை கிடைக்கிறதா வேலை. ஐயோ ஒரு 1.5 கிலோ கோதுமை தவிர கொடுப்பாரு. ஒரு 100 உருண்டையை உருட்டி வைக்க சைஸ் அவங்க ஆத்தா கருத்து, அவங்களுக்கு ஆத்தா கருத்து, அவங்களுக்கு ஆத்தா கருத்து சொல்லி மீட்டர் நாய் கருத்து சொல்லி 100 உருண்டை சொன்னேன். அவனுக்கு ஒன்று சேர்க்க 3 கிலோ பிரிங்க 100 கிலோ கொடுத்து விஷ்ணு பாகத்துல கிடைக்கிறது. கோயிலுக்கு பணம் ஒதுக்கியதின் மூலம் என்ன ஏற்பாடு நம்ம சாமி கம்பெனி என்ன செய்ய போறாங்க ஏற்பாடு பண்றாங்க தெரியல. அது ஒரு